எனக்காக யாரும் எதுவும் செய்ய தேவையில்லை. யாரையும் போகக்கூடாதுன்னு நான் தடுக்கவும் இல்லை. அதோட நான் சொல்லித்தான் இங்க எல்லாம் நடக்குதா என்ன? போகணும்னு ஆசைப்படுறவங்க போயிட்டு வாங்க. எங்க பெரியம்மா, நீங்க வாங்க போலாம். ஆஹா இல்ல மாயா, பார்த்தல அவர் எப்படி பேசிட்டு போறாருன்னு. இப்போ நான் அவர் பேச்ச மீறி போற மாதிரி ஆயிடாதா? வேண்டாம். ஐயோ பெரியம்மா, உங்களுக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. நீங்க போக வேண்டாம்னா பெரியப்பாவே சொல்லிருப்பாரு. திரும்ப வந்து போறவங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? நீங்க போயிட்டு வாங்கன்னு இன்டைரக்டா சொல்லிட்டு போறாரு. அப்படியா? அப்படிதான் பெரியம்மா. மாமா என்ன பாத்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. அப்படியாம்மா? ஐயோ மாமா. ஆமாம்மா, அப்படியேதாம்மா, அப்படியேதான். நாசூக்கா மச்சான் சொல்லிட்டு போறாரு. பொண்ணுக்கு சீர் கொடுக்கறப்போ பெத்தவங்க இல்லாம இருந்தா எப்படிமா? நாமளும் போயிட்டு வந்துடலாம் தங்கச்சி. ஆமா நீ வாங்க, நீ போலாம். போயிட்டு வாங்க. சரி போலாம். அம்மா, ஆளுங்க வந்த உடனே எல்லா பொருளையும் வண்டியில ஏத்துறோம், கிளம்புறோம். சரிங்க. மாமா, அவங்க 2 பேரையும் போய் கீழே கூட்டிட்டு வாங்களேன். வந்து இதெல்லாம் பார்த்தான்னா ரொம்ப சந்தோஷப்படுவா. வாங்க மச்சான், போலாம் வாங்க. போயிட்டு வந்துடுற நீ. தனா, தனா, தனா எப்படிமா இருக்க? எப்படியா இருக்க? நல்லா இருக்கேன். வாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. நல்லா இருக்குப்பா. ஏய் கதிரு, எப்படி இருக்கீங்க? என்னடா கதிரவா ஒரு சுத்து இளைச்ச மாதிரி இருக்க? நான் எப்பச்சதப்பா குண்டா இருந்தேன். தனா நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன் சித்தப்பா. நீ இல்லாம அந்த வீடே ஒரு மாதிரி ஆயிடுச்சு தனா. கவலைப்படாதடா, எல்லாமே சீக்கிரம் சரியா போயிடும். ஆமா, அத்தை மாயா யாருமே வரலையா? டேய் கீழே தான் இருக்காங்க, வந்து பாருங்க. கீழே என்ன பண்றாங்க? மேல வர சொல்ல வேண்டியதானே? முதல்ல 2 பேரும் வெளியில வாங்க. உங்க 2 பேருக்கும் வெளியில ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. Surprise? வாங்க. அட வாமா. வாப்பா கூப்பிடாருல, வா வாடா, வா. வா. அம்மா, தனா. தனா, எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. அத்தை உள்ள வாங்க. கதிரு, ஒரு நிமிஷம், நீங்க 2 பேரும் இப்படி வாங்கல. அட என்ன வா, எது? சொல்றேன்ல. வா, வா வா. வாங்க. என்னம்மா? போ. போடா. என்ன மாமா, ஓபன் பண்ணிரலாமா? அண்டா காகசம் அபு காகசம் திரதிசி சேம். டொடடை. என்ன சித்தப்பா அதெல்லாம்? வீடு எதுவும் காலி பண்றீங்களா என்ன? டேய், எல்லாம் உங்களுக்காக தானே எடுத்துட்டு வந்திருக்கோம். அண்ணன் உனக்காக சீர்வரிசை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. டிவி, ஃப்ரிட்ஜ், சோஃபா, ஏசி, பாத்திர பண்டங்கள், சேரு, குத்து விளக்கு எல்லாமே உங்களுக்காக தாமா. சித்தப்பா எதுக்கு இவ்வளவுலாம் வாங்குறீங்க? டேய், ஒரு நாள்ல இவ்வளவு தாண்டா வாங்க முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் மட்டும் டைம் கொடுத்திருந்தா இன்னும் ஒரு லாரி நிறைய ஜாமான தூக்கிட்டு வந்திருப்போம். இதெல்லாம் பாரு, பொறுமையா பாரு, பார்த்துட்டு தேவை இருந்தா சொல்லு, அள்ளி கொண்டு வந்துடுறோம். மச்சான் என்ன பேசிட்டே இருக்கீங்க? ஆளுங்களை கூப்பிடுங்க, எல்லாத்தையும் மேல தூக்கிட்டு போவோம். இருங்க மாமா. என்னதானா, ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எங்களுக்கு இது வேண்டாம். தனா, ஹேய், என்னதானா நீ எதுக்கு வேண்டான்னு சொல்ற? அப்பா உனக்காக கொடுத்து அமைச்சிருக்காருடா. இல்லம்மா, எங்களுக்கு இது வேண்டாம். தயவு செஞ்சு
நீங்க இதை திரும்ப எடுத்துட்டு போயிடுங்க. தனா என்ன பேசிட்டு இருக்க நீ? சீர்வரிசை கொண்டு வந்திருக்கோம், அத போய் திருப்பி எடுத்துட்டு போங்கன்னு சொல்ற? தனா ஏதாவது குறை இருந்தா சொல்லு, எதுவா இருந்தாலும் சரி பண்ணிடுவோம். இல்ல சித்தப்பா, இது சரியா இருக்காது. எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுங்க ப்ளீஸ். ஏய், இப்ப எதுக்கு நீ வேண்டான்னு சொல்ற? அப்பா தானம்மா இது எல்லாத்தையும் கொடுத்து விட்டாரு. ஆமா, உனக்காக தான் கொடுத்தாரு. அப்படின்னா அப்பா ஏன் வரல? பெரியப்பா வரலனா என்ன? உனக்காக தானே வாங்கி கொடுத்துருக்காரு. ஆமா தானா, அப்பாவோட விருப்பத்தோட தான் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்திருக்கோம். அதனால இது எல்லாத்தையுமே வாங்கிக்கோமா. வேணாம் சித்தப்பா, எனக்கு கம்பல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் திரும்ப கடையில கொடுத்து காசை வாங்கி அப்பா கிட்ட கொடுத்துருங்க. கதிர் வா போலாம். தனா ஏய், ஐயோ. கதிரு, தானா தனா. தனா, ஐயோ என்ன இது? என்ன தங்கச்சி தனா இப்படி சொல்லிட்டு போறா? எனக்கும் ஒண்ணும் புரியலன்னு. தனா வேணான்னு சொன்னது மட்டும் நம்ம போய் அண்ணன் கிட்ட சொன்னோன்னு வைங்களேன், அவர் இன்னும் ரொம்ப கோவப்படுவாரு. ஆமாமா, அவரே மனசு மாதிரி கொடுத்து விட்டுருக்காரு. இதை இப்படியே திருப்பி எடுத்துட்டு போனா அது அவரை அவமானப்படுத்துற மாதிரி இருக்காதா? ஆமா நீ, அதுவும் இல்லாம அண்ணன் ரொம்ப வருத்தப்படுவாரு. அதனால நீங்க கொஞ்சம் தனா கிட்ட பேசி புரிய வைங்களேன். சரி இருங்க, நான் பேசி பாக்குறேன். ஆ. மாயா, நீயும் வா. சரி. மருமகளே, ம்? மச்சாங்கிட்ட நம்ம எல்லாரும் பேசி தான் ஒத்துக்க வச்சோம். இப்போ இதெல்லாம் திரும்ப எடுத்துட்டு போனா அப்புறம் நாம எல்லாரும் வாங்கி கட்டிக்கணும். எப்படியாவது பேசி தனாவை ஒத்துக்க வச்சிருமா? நாங்க பாத்துக்கிறோம் மாமா. சரிம்மா, போம்மா. ஆ. என்னதானா எதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு மாமா கொடுத்து விட்டதை திருப்பி அனுப்புனா அவருக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடும். இல்ல கதிர், நமக்கு இது எதுவுமே வேண்டாம். தனா, தனா, என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? உங்க அப்பாவை அந்த புவனேஸ்வரி ஊருக்கு முன்னாடி நிக்க வச்சு அவமானப்படுத்தினா. அவ பேசுனத நீயும் கேட்டதானே? அவரே உனக்காக கொடுத்து விட்டுருக்காருடி. திரும்ப எடுத்துட்டு போங்கன்னு அப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லலாமா சொல்லு? பெரியப்பா வரலன்னு கோவப்படுறியா? கொஞ்சம் கொஞ்சமா தானே மனசு மாறும். இதெல்லாம் நாங்க திருப்பி எடுத்துட்டு போனா பெரியப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அந்த புவனேஸ்வரி பேசினதுனால மட்டும் பெரியப்பா இதை கொடுத்து விடல. உன் மேல இருக்கிற பாசத்தினாலதான் இதெல்லாம் கொடுத்து விட்டுருக்காரு. உனக்காக வீட்ல எல்லாரும் பேசி இந்த சீரை கொண்டு வந்திருக்கோம். அப்படியே எடுத்துட்டு போங்கன்னு சொல்ற? அந்த அளவுக்கு பெரிய மனுஷி ஆயிட்டியா நீ? நான் இது கோவத்திலயோ இல்ல வருத்தத்திலயோ சொல்லல. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் வீட்டை விட்டு வந்து இத்தனை நாள் கழிச்சு இந்த பொருள் எல்லாம் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிட்டா ஊர்க்காரங்க எல்லாரும் கதிர தனமா தப்பா பேசுவாங்க. என்ன சொல்றதானா? கதிரை ஏன் தப்பா பேச போறாங்க? கதிரு அவன் கூட வாழ்ற அவன் பொண்டாட்டிக்கு எதுவுமே செய்ய முடியல, அவளை ஒழுங்கா பாத்துக்க முடியல. அதனாலதான் என் அப்பா எல்லாத்தையும் கொடுத்து விட்டுருக்காருன்னு எல்லாரும் பேசுவாங்கல்லம்மா. நீங்களே சொல்லுங்க, கதிருக்கு ஒரு கெட்ட பேரு வர நான் எப்படிமா விட முடியும்? அப்பா கொடுத்து அனுப்பியிருக்காருங்கிறதுக்காக நான் இதை வாங்கிக்கிறதா? இல்ல எனக்காக எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்ட என் கதிர்க்கு அவமானம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறதாமா? இதை நான் வாங்கிட்டா கதிர விட்டு கொடுத்த மாதிரி ஆயிருமேமா. இப்ப
அப்பாக்கு ஏதாவதுன்னா நீங்க மாயா நம்ம குடும்பம் எல்லாரும் இருக்கீங்க. ஆனா கதற்காக நான் மட்டும்தாம்மா இருக்கேன். தனா, எனக்காக யோசிச்சு நீ மாமா கொடுத்ததெல்லாம் வேண்டான்னு சொல்லிடாத. அப்புறம் உங்க 2 பேரையும் பிரிச்ச குற்ற உணர்ச்சி என்ன சும்மா விடாது. பாருமா, இப்ப கூட அவன் எனக்காக தான் யோசிக்கிறான். நான் எப்படிமா அவனை பத்தி யோசிக்காம இருக்க முடியும்? நீயே சொல்லுமா, நான் சொல்றது சரிதானே? நீங்களே இருந்தாலும் அப்பாக்கு ஒரு அவமானம் வந்துடக்கூடாதுன்னு தானே நினைப்பீங்க. நானும் என் புருஷனோட கௌரவத்தை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். அது தப்பில்லையேம்மா. ஐயோ தனா, பாத்தியா மாயா இவ பேசுறது? தப்பு இல்ல தனா, தப்பே இல்லடா. நீ சரியாதான் யோசிச்சிருக்க. உன்னை நான் சரியாதான் வளர்த்திருக்கேன். நீ இப்படி பேசுறது கேக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நாங்க கூட இத பத்தி யோசிக்கல. ஆனா நீ ரொம்ப மெச்சூர்டா யோசிக்கிற. உன்னை நினைக்கும் போது நிஜமாவே ரொம்ப பெருமையா இருக்கு. நீ சொல்றதுல நியாயம் இருக்குதானா? ஆனா அதே நேரத்துல உங்க அப்பாவும் நினைச்சாலும் வருத்தமா இருக்கு. அப்பா கொடுத்தத திருப்பி அனுப்புறோம்னு நினைச்சா எனக்கும் வருத்தமாதாம்மா இருக்கு. ஆனா நீங்க தான் அவர்கிட்ட பேசி புரிய வைக்கணும். அதுக்கு உங்க அப்பா முதல்ல கதிர புரிஞ்சுக்கணும்டி. அதுக்கு ஒரே வழி, கதிர ஏன் உன் கழுத்துல தாலி கட்டினான்னு அவர்கிட்ட உண்மையை சொல்லிட்டா. பெரியம்மா ப்ளீஸ், அது மட்டும் வேண்டாம். நீங்க வேற புது பிரச்சனைய உருவாக்கிடாதீங்க. நம்ம வேற ரூட்ல பெரியப்பா மனசை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இங்க பாரு, இந்த சீரு எதுவும் உனக்கு வேண்டாம் அதானே? சரி விடு, நாங்க திருப்பி எடுத்துட்டு போயிடுறோம். சீக்கிரமா அந்த கடவுள் இது எல்லாத்துக்கும் ஒரு வழி காட்டுவாருன்னு நம்புறேன். பார்க்கலாம். சரிடா, அப்ப நாங்க கிளம்புறோம். இருங்கம்மா, காஃபி சாப்பிட்டு போலாம். ஹலோ மேடம், கீழே 2 பேரு நிக்கிறாங்க, ஞாபகம் இருக்குல்ல? அவங்களையும் மேல வர சொல்லுங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். தனா பேசினதை கேட்டு மனசும் வயிறும் நிறைஞ்சு போச்சு. இந்த சந்தோஷம் போதும். நாங்க இன்னொரு நாள் வரோமே. சரியா, கிளம்புறோம். வா மாயா, போலாம். வரேன் தனா, வரேன் கதிர். பாய் மாயா, உடம்பு பார்த்துக்கோங்க. என்ன மாமா இது? மேல போனவங்கள இன்னும் காணோம். என்ன பண்ணிட்டு இருக்காங்க மேல? மச்சான், ஒருவேளை அன்னைக்கு கேசரி கொடுத்து விட்ட மாதிரி இன்னைக்கு மேல விருந்து சமைக்கிறாங்களோ? அட ஏன் மாமா நீங்க வேற. சரி நீங்க இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி போங்க. அண்ணி, என்னாச்சு அண்ணி? தனா சரின்னு சொல்லிட்டாளா? தங்கச்சி, எல்லாத்தையும் மேல கொண்டு போயிடலாம்ல? இல்ல மாமா, நம்ம இதெல்லாம் திருப்பி எடுத்துட்டு போயிடலாம். என்ன மாயா, நீயே இப்படி சொல்ற? காரணமா தான் சித்தப்பா, தனா கதிர்க்காக தான் வேண்டான்னு சொல்றா. ஆமா சிவா, இப்ப இத வாங்கிக்கிட்டா கதிர்க்கு அது அவமானம்னு நினைக்கிறா. என்ன நீ சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. போற வழியில சொல்றேன், வா. சரி வாங்க, வண்டியில இருங்க. மாமா போங்க. என்ன பாக்குற? என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா தானா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, என் மேல அவ்வளவு பாசம் இருக்கா?
இத சொல்றதுக்கு என்கிட்ட வார்த்தையே இல்ல. இந்த உலகத்துல எனக்கு உன்னை தவிர வேற எதுவுமே பெருசு இல்லடா. என்ன பொசுக்குன்னு டான்னு கூப்பிட்ட? ஆமா, எனக்கு மேல பாசம் அதிகம். நான் டா போட்டுதான் கூப்பிடுவேன். ஆமாண்டா, அப்படிதான்டா நான் பேசுவேன். என்னடா பண்ணுவ? பேசுனா நானும் இப்படி உன்னை இறுக்கி பிடிச்சுப்பேன். நீ எதுக்கும் கவலைப்படாத தானே, நான் இருக்கேன் உனக்கு. ம். அண்ணன் கேட்டா என்ன நீ பதில் சொல்ல போறீங்க? மச்சான் கண்டிப்பா கோவப்படுவார் மச்சான். தனா சொன்னதுலயும் நியாயம் இருக்குல்லன்னு. அதெல்லாம் சரிதாம்மா. ஆனா அவர் கொடுத்து விட்ட சீர்வரிசைய திருப்பி அனுப்பிவிட்டா மச்சான் அதை தப்பா தானே எடுத்துப்பாரு. பெரியப்பா கிட்ட எல்லாரும் எடுத்து சொல்லுவோம். வாங்க 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 பெரியம்மா. அண்ணி அங்க பாருங்க. என்ன சிவா, பொருள் எல்லாம் கொடுத்துட்டீங்களா? தனா சந்தோஷப்பட்டாளா? இனிமே ஊர்க்காரங்க யாரும் நம்ம ரகு தப்பா பேச மாட்டாங்கல்ல? அண்ணே எங்கம்மா? உள்ளதான் இருக்கான். ரகு, ரகு. சிவா, என்ன அமைதியா இருக்க? தனா சந்தோஷப்பட்டாளா இல்லையா? என்ன ஜானகி, என்ன ஆச்சு? அண்ணே, நாங்க சீரெல்லாம் கொடுக்கறதுக்காக தனா வீட்டுக்கு போயிருந்தோம். ஆனா என்ன விஷயம்? பொருளெல்லாம் எதுவும் வேணான்னு தனா சொல்லிட்டா. வேண்டான்னு சொல்லிட்டாளா? என்னப்பா சொல்ற? ஏன் அந்த பொருள் எல்லாம் அவளுக்கு எதுவும் பிடிக்கலையாமா? இல்ல, எல்லாத்தையுமே திரும்ப எடுத்துட்டு வந்துட்டோம். ஏன்பா வேண்டான்னு சொன்னா? அது வந்துமா, அவ ஒன்னும் சொல்லிருக்க மாட்டாமா. எல்லாம் அந்த கதிரோட வேலையா தான் இருக்கும். கரெக்ட் அண்ணி. தனா ஏன் வேண்டான்னு சொல்லிருக்க போறா? அந்த கதிர் தான் அப்படி சொல்ல வச்சிருப்பான். ஏமா, எதுக்கு ரெண்டு பேரும் உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க? பின்ன அண்ணனை அவமானப்படுத்திருக்கா. பொண்ணை மட்டும் கூட்டிட்டு போனா அவர் அனுப்பின பொருள் எல்லாம் வேணாமாமா? பத்மா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? என்ன நடந்ததுன்னு தெரியாம நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத. அப்ப சொல்லு, என்ன நடந்தது? எதுக்கு பொருளை வேண்டான்னு சொன்னா? எங்க கதிர வேண்டான்னு சொல்லல, நம்ம தனா தான் சொன்னா. அவன் சொல்ல வச்சிருப்பான். பத்மா, தங்கச்சி தான் பேசிட்டு இருக்குல்ல, நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இரு. ஏங்க, தனா வேண்டான்னு சொன்னது உங்களை அவமானப்படுத்துறதுக்காக இல்லைங்க. புவனேஸ்வரி ஊருக்கு முன்னாடி வச்சு பேசினதுக்காக இத வாங்கிக்கிட்டா அது கதிருக்கு தான் அவமானம்னு அவன் நினைக்கிறா. ஆமா பெரியப்பா, இப்போ இத வாங்கிக்கிட்டா கதிரால தனாவை பாத்துக்க முடியல. அதனால தனா வீட்ல இருந்து பொருள் எல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு ஊர்க்காரங்க பேசுவாங்க. அதனால இது வேண்டான்னு நினைக்கிறா. அப்போ கட்டின புருஷனோட மரியாதை தான் முக்கியம். ஆனா பெத்த அப்பனோட மரியாதை முக்கியம் இல்லை, அப்படிதானே? அப்படிலாம் இல்லைங்க. தனா அந்த அர்த்தத்துல சொல்லல பெரியப்பா. வேற என்ன அர்த்தம் இருக்கு? என்ன
என்னை விட அவன் முக்கியம்னு தானே வீட்டை விட்டு போனான். அப்போ வளர்த்து ஆளாக்குன அப்பனோட கௌரவம் போனா பரவாயில்ல. ஆனா ஏமாத்தி கல்யாணம் பண்ண அவனோட கௌரவம் போயிடக்கூடாதுல்ல? ரகு, அவ பண்ண காரியத்தை எல்லாம் பார்த்தா அப்படிதானே இருக்கு. நீங்க வேணா புருஷன் மட்டும் போதுன்னு சொல்லிட்டு போனா இன்னைக்கு அவனுக்காக நீங்க கொடுத்த பொருள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு பேசுறா. அந்த அளவுக்கு அந்த கதிர் அவளை மாத்தி வச்சிருக்கான். பின்ன தனா ஏன் அப்படி சொல்ல போறா? வெளி உலகமே தெரியாம இருந்த பொண்ணுதான் அவ. அவ இந்த அளவுக்கு இப்படி எல்லாம் பேசவே மாட்டா. எல்லாமே அந்த கதிர் தான் இப்படி பேச வைக்கிறோம். அந்த கதிர் தானே அவளை இப்படி மாத்தி வச்சிருக்கான். அவன் ஏமாத்தி கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே அவனை நம்ம துரத்தி விட்டு இருந்திருக்கணும். நீங்க யாரோ சொன்னாங்கன்னு நீங்க அவனை வீட்டுக்குள்ள விட்டுட்டீங்க. இப்ப பாருங்க, நம்ம வீட்டு பொண்ண மொத்தமா மாத்திட்டான். பத்மா, இப்படி புரியாம பேசாத. எந்த பொண்ணா இருந்தாலும் புருஷனோட மரியாதை போக கூடாதுன்னு தான் நினைப்பா. அப்போ அப்பாவுக்கு மரியாதை போனா பரவாயில்ல, அப்படிதானே? ஏங்க, சரி, இப்ப அவளுக்கு எல்லாமே புருஷன் ஆயிடுச்சு. அவன் மட்டும் போதும்னு நினைக்கிறான். ரகு, சந்தோஷம், நல்லா இருக்கட்டும். உன் பொண்ணு, உன் பொண்டாட்டி, உன் குடும்பம்னு எல்லாருமே உன்னை விட்டு போய் நீ தானே ஆளா நிக்கணும். நீ நினைக்கிற எதுவுமே நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது புவனேஸ்வரி. இப்போவும் அந்த திமிரு உன்னை விட்டு போகலல்ல, உன் குடும்பம் நிம்மதியா இருக்காது. இன்னொரு முறை இந்த மாதிரி வந்து பேசுன நான் சும்மா இருக்க மாட்டேன்.